ஊரில் வள்ளி என்ற ஒரு முருகன் பக்தை இருந்தாள். அவள் முருகன் மீது அளவில்லாத அன்பு கொண்டிருந்தாள். ஒரு நாள் அவளின் ஊரிலிருந்து வெகு தொலைவில் உள்ள ஒரு முருகன் கோவிலுக்கு பாத யாத்திரை சென்றாள். இரவு, பகல், வெயில், மழை என எதுவும் பார்க்காமல் காட்டு வழியாக சென்று கொண்டிருந்தாள். வழியில் எந்த தடை வந்தாலும் திரும்பிச் செல்லும் எண்ணம் அவளுக்கு இருக்கவில்லை. எப்படியாவது முருகனை தரிசித்து விட வேண்டும் என்ற வைராக்கியத்துடன் முருகன் நாமத்தை உச்சரித்துக் கொண்டே சென்று கொண்டிருந்தாள். வள்ளியின் பக்தியை பார்த்த முருகன் அவளை சோதிக்க விரும்பினார். அவரின் திருவிளையாடலை ஆரம்பித்தார். வள்ளி சென்று கொண்டிருந்த பாதையின் குறுக்காக ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு ஆற்றினை உருவாக்கினார். ஆற்றினை கண்ட வள்ளி அதனுள் இறங்கி நடக்க ஆரம்பித்தாள். ஆற்று நீர் வள்ளியின் கழுத்து மட்டத்திற்கு ஓடிக்கொண்டிருந்தது. இருப்பினும் அவள் முருகனுக்கு ஆரோகரா என கூறிக்கொண்டே ஆற்றை கடந்து முடிந்தாள். சிறிது தூரம் சென்ற பின் அங்கே பாதையின் நடுவில் ஒரு பெரிய புலி நின்றது. ஆனால் வள்ளி அதை பார்த்து பயந்து திரும்பிச் செல்லாமல் அதன் முன் நின்று கையெடுத்து வணங்கியபடி ஓம் முருகா போற்றி என சொல்லிக் கொண்டிருந்தாள். புலி அவ்விடத்தை விட்டு விலகி காட்டிற்குள் சென்றது. அவள் மீண்டும் தன் பயணத்தை தொடங்கினாள். சிறிது தூரம் சென்ற பின் வானிலை சட்டென்று மாறியது. கடும் காற்றுடன் மழை கொட்டத் தொடங்கியது. பாதையில் மரக்கிளைகள் உடைந்து விழுந்தன. வள்ளி கைகளை கும்பிட்டபடி, முருகா, நீங்க இருக்கீங்க, நான் பயப்பட மாட்டேன் என கூறிவிட்டு நடந்து சென்று அந்த தடங்களையும் கடந்து சென்றாள். இன்னும் ஒரு இடத்தில் அவள் நடந்து சென்ற பாதை முழுக்க முட்களால் நிரம்பி காணப்பட்டது. தனது கால் பாதங்களில் இரத்தம் சொட்டச் சொட்ட அந்த முட்களின் மீது நடந்து அந்த பாதையையும் கடந்தாள். இவ்வாறு பல தடைகளையும் கடந்து இறுதியாக அவள் அடைய நினைத்த மலைமேல் வீற்றிருக்கும் முருகனின் சந்நிதியை அடைந்தாள் வள்ளி. அங்கே வீற்றிருந்த அழகு முருகனை கண்டவுடன் தனது கஷ்டங்கள் அனைத்தையும் மறந்து தூய்மையான அன்புடனும் உண்மையான பக்தியுடனும் மனமுருகி வழிபட்டாள். வள்ளியின் அளவு கடந்த பக்தியில் மனம் மகிழ்ந்து முருகப்பெருமான் வள்ளியின் முன் தோன்றினார். முருகனை கண்டவுடன் ஆனந்தத்தில் வள்ளியின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வடிந்தோடியது. எனது பிறவி பயனை நான் அடைந்து விட்டேன் என கூறி ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி என வணங்கி நின்றாள். முருகப்பெருமான், நீ என் மேல் வைத்திருக்கும் பக்தியை சோதிக்கவே நீ வரும் வழியில் பல தடைகளை ஏற்படுத்தினேன். ஆனால் நீ எதையும் கண்டு திரும்பிச் செல்லாமல் அனைத்தையும் கடந்து நீ என்னிடம் வந்து என் மனதை குளிரச் செய்து விட்டாய். நான் என்றும் உன்னுடனேயே உனக்கு துணையாய் இருப்பேன். நீ எப்பொழுதும் கவலைப்படாதே, நான் இருக்கிறேன் உன்னுடன் என கூறி முருகன் வள்ளி முன் இருந்து மறைந்தார். வலி, பயம், வேதனை என எந்த தடைகள் வந்தாலும் நம்பிக்கையை கைவிடாத மனதிற்கு கடவுள் எப்போதும் அருகிலேயே இருப்பார். கடவுள் நம்மை சோதிப்பது தண்டிக்க அல்ல, நாம் அவருக்கு எவ்வளவு உண்மையானவர்கள் என்பதை அறியத்தான்.